வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 24th மற்றும் 25th மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்தலாம். லவ்ஷா மற்றும் நிபா எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். பகுபிலா மற்றும் சவுலாக்கின் எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். முனாரி மற்றும் சவாரி எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. விலாசினி நாட்டியம் மற்றும் சாடி எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடபா, கோண்ட், மத்தியா, கிசான் மற்றும் முண்டா. கோவிந்த் பல்லப் பந்த் 1957ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. புரந்தரதாசர் தச சாகித்யா மற்றும் ராக எம்மாய மால்வகோலா அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. சுதந்திரம், சமத்துவத்தம் மற்றும் சகோதரத்துவத்தின் கோட்பாடுகள் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1907ஆம் ஆண்டு சூரத்ல ராஷ்பிகாரி கோஷ் தலைமையில நடந்துச்சு. ஆம்சோட் உத்தரப்பிரதேசத்தின் மிக உயரமான சிகரம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 இருந்து 1985 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 201ல சொல்லியிருக்கோம். கர்ணம் மல்லேஸ்வரி ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற முதல் இந்திய பெண். வகாபி கழகம் 1827ஆம் ஆண்டு டிட்டுமீர் தலைமையில நடந்துச்சு. இந்திய வங்கிகள் சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? எம்.வி. ராவ். பி.வி. நரசிம்ம ராவ் நினைவு விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ரத்தன் டாடா. உலக மகிழ்ச்சி அறிக்கை 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? 126. ஹைட்டியில் இருந்து இந்தியர்களை வெளியேற்ற இந்தியா எந்த நடவடிக்கையை மேற்கொண்டது? இந்திராவதி. ககன்யான் குழுவிற்காக சமீபத்தில் தொடங்கப்பட்ட செயலி எது? சாக்கி. இந்திய எஃகு சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? நவீன் ஜிந்தால். சஞ்சய் குமார் அகர்வால் சிபிஎஸ்இ உடைய தலைவர். நிதின் குப்தா சிபிடிடி உடைய தலைவர். வசுதா குப்தா ஆகாஷவாணியின் முதன்மை இயக்குனர் ஜெனரல். பிரகாஷ் ஸ்ரீவத்சவா என்ஜிடி அதாவது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர். ஹிதேஷ் மக்வானா இந்திய சர்வேவர் ஜெனரல். சுபோத் குமார் சிங் தேசிய தேர்வு முகமையின் தலைவர். கிஷோர் மக்வானா எஸ்சிக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர். பூட்டானின் உயரிய சிவிலன் விருதான ஆர்டர் ஆஃப் தி ட்ருக் கியால்கோ யாருக்கு வழங்கப்பட்டது? இந்த விருது ரீசெண்டா நரேந்திர மோடிக்கு கொடுத்திருக்காங்க. அது இந்த விருதை நரேந்திர மோடிக்கு கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டா பூட்டான் நாட்டுடைய அரசர் ஜிக்மி கேசர். கிரண் நாடார், என் சந்திரசேகரன் மற்றும் சசி தரூருக்கு பிரான்ஸ் நாட்டுடைய உயரிய சிவிலன் விருதான செவிலியர் டல்ல லீஜெண்ட் ஹானர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. நரேந்திர மோடி பப்போகுனி நாட்டுடைய உயரிய சிவிலன் விருதான கிராண்ட் கம்பெனன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் லகோ மற்றும் கிரீஸ் நாட்டுடைய உயரிய சிவிலன் விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஹானர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. திரௌபதி முர்மு சுரினாமின் உயரிய சிவிலன் விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் எல்லோ ஸ்டார் விருது வாங்கியிருக்காங்க. அக்ஷய சத்தாருக்கு ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் நைட் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த நாட்டு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மனிதருக்கு முதல் பன்றி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தனர்? அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இதை பண்ணி முடிச்சிருக்காங்க. டிராக்கோமா நோயை நீக்கியதற்காக உலக சுகாதார அமைப்பால் 18வது நாடாக அங்கீகரிக்கப்பட்ட நாடு ஈராக். லூயிஸ்வில்லி நகரம் செப்டம்பர் 3ஆம் தேதியை சனாதன தர்ம நாள் அறிவிச்சிருக்காங்க. 2024 ஐநா ஒட்டகங்களின் சர்வதேச ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. நிலவில் விண்கலத்தை தயாரிக்க 5வது நாடு ஜப்பான். உலக சுகாதார அமைப்பால் மலேரியா இல்லாத நாடு அறிவிக்கப்பட்ட நாடு காபோ வெர்டி. டெங்கு காய்ச்சல் காரணமாக சுகாதார அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க பெரு. நேபாள் நாடு போக்ராவை அதன் சுற்றுலா தலைநகரா அறிவிச்சிருக்காங்க. எந்த நாள் உலக தண்ணீர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மார்ச் மாசம் 22ஆம் தேதி நாம உலக தண்ணீர் தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து அமைதிக்கான நீர். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல் படை நாள். பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி திறன் தினம். பிப்ரவரி 2வது திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினம். பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம். உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். மார்ச் 1 உலக பாகுபாடு இல்லாத நாள். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம்.
மார்ச் 12 மொரிஷியஸ் சுதந்திர தினம். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் கொடியை ஏந்தியவர் யார்? 2024 சம்மர் ஒலிம்பிக்ஸ், கோடை ஒலிம்பிக்ஸ் பாரிஸ் நகரத்துல நடக்க போகுது. இந்தியால இருந்து யார் கொடி ஏந்த போறாங்க அப்படின்னா ஒரு டேபிள் டென்னிஸ் விளையாட்டு வீரர் ஷரத் கமல். நிஷாத் குமார் வீரம் தாண்டுதல் வீரர். ஹர்மன் பிரீத் சிங் மற்றும் லோவ்லினா போர்கோகின் ஆசிய விளையாட்டு 2023 தொடக்க விழாவிற்கு இந்தியாவின் கொடி ஏந்தியவர்கள். PR-Srijesh 2023 ஆசிய விளையாட்டு போட்டி நிறைவு விழாவிற்கு இந்தியாவின் கொடி ஏந்தியவர். T20 கிரிக்கெட்டை 2028 கோடைக்கால ஒலிம்பிக்ல சேர்த்திருக்காங்க. பருள் பர்மர் மற்றும் அமித் சரோகா ஆசிய பாரா விளையாட்டு 2023 தொடக்க விழாவிற்கு இந்தியாவின் கொடி ஏந்தியவர்கள். ஒருமுறை தூக்கி எறியும் சிகரெட்டுகளை எந்த நாடு தடை செய்துள்ளது? நியூசிலாந்து நாடு ரீசெண்டா இந்த விஷயத்த அடாப்ட் பண்ணிருக்காங்க. ஐரோப்பியாவில் முதல் முறையாக மாதவிடாய் விடுப்பு வழங்கும் சட்டத்தை இயற்றிய முதல் நாடு ஸ்பானிஷ். வங்காளதேசுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு குழாய் திட்டத்தை திறந்து வச்சிருக்காங்க. IIT மெட்ராஸ் டான்சானியால அதன் முதல் வளாகத்தை அமைச்சிருக்காங்க. அக்டோபர் மாதத்தை இந்து பாரம்பரிய மாதம் அறிவிச்சிருக்காங்க ஜியார்ஜியா நாடு. இந்தியாவிற்கு வெளியே உலகின் மிகப்பெரிய இந்து கோயில் நியூஜெர்சி அப்படிங்கிற இடத்துல வரப்போறதா இருக்கு.